என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. எல்லாரும் நினைப்பீங்க ஒரு மீடியாவை சொல்றாங்க, ஒரு மீடியா சொல்லல. ஆனா இன்னைக்கு சொல்லப்போனா நம்ம சமுதாயத்தில் உள்ள ஒட்டுமொத்த மீடியாவும் தான் நமக்கு துணையா நின்றது. அதுலயும் குடும்பத்தோட வந்து இந்த களத்துல உட்கார்ந்து எல்லாருக்குமே தெரியும் வீரநாடு மீடியாங்கிறது. ஏன்னா ஒரு குடும்பமா இருந்து இந்த மீடியாவை வந்து இந்த செய்தியை எல்லா பக்கமும் பரப்புறாங்க. அப்படிங்கும் போது நம்மளுடைய மீடியாக்கள் இல்லாம நம்ம மக்களுடைய நியூஸ் வெளியில போகல. அதனால முதல்ல மீடியா வச்சு நடத்துற எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, மானாமதுரை நம்மளுடைய தம்பிங்க பேரில் ஒவ்வொருத்தரா சொல்ல முடியாது. ஏன்னா இன்னைக்கு இளைஞர்கள் இல்லாட்டா இந்த போராட்ட களமே இல்லை. என்ன பொறுத்தவரை இளைஞர்களுடைய அடுத்த தலைமுறையே நம்மளுடைய இளைஞர்கள் தான். அவங்களுடைய சப்போர்ட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, எவ்வளவோ போராட்ட காலத்துல சந்திச்சிருக்கோம். ஏன்னா எழில போல ஒரு அண்ணனா எனக்கு தெரியாது, இருந்தாலும் அவரு அதே போல நம்மளுடைய ஜெகதீசன்னா யாருன்னு தெரியும். கருப்பு சட்டையவே அம்புக்குறி விட்ட ஆளு. ஏன்னா இந்த தமிழ்நாடே மரல விட்ட ஆள் யாருன்னா ஜெகதீசன். அதையுமே வட்டம் போட்டு காட்டுவாங்க எல்லா சமுதாயத்துல உள்ளவங்க. அப்படி மக்களுக்காக ஒவ்வொரு பக்கமும் குரல் கொடுக்கிற எல்லாருமே காலத்துல இருக்கிறாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டும் இந்த ஊர் மக்கள், ரெண்டாவது ஆண்களை விட மகளிருடைய சப்போர்ட் தான் எனக்கு ரொம்ப. ஏன்னா மகளிருடைய ஒத்துழைப்பு தான் இங்க கூட்டமே. அணிதிரண்டு வந்தது இந்த மகளிர் தான். மகளிர் இல்லாம களம் இல்ல. எல்லாருமே இத்தனை நாளா என்னடா அந்த புள்ள பேசுனதே இல்லை, இன்னைக்கு மகளிர்னு சொல்லுதேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா எனக்கு மைக்கு பிடிச்சி பேசிதான் பழக்கம். அதனால மைக்கில சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் இன்னைக்கு மைக்கில சொல்றேன். தம்பியோட மரணங்கிறது மிக வேதனையானது. எல்லாருமே கூட அந்நாடும் பார்த்திருப்பீங்க. நான் ஒரு நாள் தான் அவனை பார்த்தேன். ஒரு நாள் பார்த்தேன். எனக்கே இவ்வளவு வேதனையா இருக்கும் போது என் குடும்பத்தை விட்டு என் பிள்ளைகளை விட்டு இங்க வந்து கிடக்குன்னு என்ன இருக்கு. ஏன்னா இங்க சாப்பிட்ட சாப்பாடு அங்கேயும் நாங்க சாப்பிடுவோம். ஆனா என் வீட்டுல உள்ள என் பிள்ளைகளுக்கு என்ன பெத்தவங்களுக்கும் இன்ன வரைக்கும் டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க எங்க வீட்டுக்கே இன்ஃபார்ம் பண்ணி மிரட்டல் விடுறாங்க. உன் பிள்ளை ஏன் அங்க களத்துல இருக்குன்னு. அதுக்கெல்லாம் 5 ஆளா நானு எத்தனையோ களத்தை பார்த்துட்டு வந்துட்டேன். என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா வழக்குகளை போடுவாங்க, இல்லைன்னா எங்களை கூப்பிட்டு மிரட்டுவாங்க, கைது பண்ணுவாங்க. இதே அஞ்சுமுக்கு ரோட்ல இளம்னு ஒரு பிரச்சனைல வண்டிகளை வச்சு மிரட்டல் விட்டா. இதே டிஎஸ்பி தான் மிரட்டல் விட்டாரு. இருக்கிற மொத்த கேஸை உன்னை தூக்கி போட்டு உள்ள வச்சிருவேன். எங்கனையாவது போராட்டம் போய் போராட்ட காலத்துல நின்று பேசின காவல்துறையை குறை சொல்லிக்கிட்டு உன்னை எத்தனை வழக்கையும் போட வேண்டாம். இன்னைக்கு அதே உளவுத்துறை டிபார்ட்மெண்ட் பின்னாடி இருந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் 5 ஆளா நான் அதெல்லாம் அஞ்ச மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பொண்ணா நான் வர்றத நான் எனக்கு நானே பெருமை சேர்க்கிறேன். ஏன்னா என்னை பெற்றவங்களுக்கு தான் முதல்ல நான் நன்றி சொல்லணும். 18 நாளாம் சரி 20 நாளாம் சரி ஒரு காலத்துல வந்து என்னுடைய தகப்பனார் சப்போர்ட் இல்லாம அந்த இடத்துல இல்ல. என்னுடைய பிள்ளைகளும் என்னுடைய தகப்பனாருடைய சப்போர்ட்னால இந்த இடத்துல இருக்கிறேன். எல்லா குடும்பம் சொல்லுவாங்க வெட்டி போடுவாங்க, குத்தி போடுவாங்க, எதுக்கு போற அப்படின்வாங்க. என் குடும்பம் அப்படி இல்லை. எனக்கு பேரு வைக்கலே எங்க அப்பா சொல்லியிருக்காரு, வரலாறு படைச்ச பெண்ணு ஜான்சி ராணி என்ற கனி பொழிண்டுவாங்க. ஆனா நான் அந்த ஜான்சி ராணி சுருக்கிதான் வடிவு மல்லத்தியார போல இந்த ஜான்சி மல்லத்தியாரா இருக்கிறேன். எல்லாரும் கண்ணுக்கு நான் எப்படி தெரியும் தெரியாது. என்னடா அந்த பிள்ளை உட்காந்துருக்கு செல்ல பாக்குது அப்படிதான் தோணுவாங்க. எல்லாருக்குமே தெரியும் நான் செல்ல எதை பாக்குறேன், சுற்று வட்டத்தில் என்ன நடக்குதுங்கிறத நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம். இந்த காவல்துறையை வந்து நான் வந்து குறை சொல்றேன்னு நினைக்க வேணாம். ஏன்னா எல்லா பக்கமே நாங்க அதை வந்து முறைப்பாடா எல்லா பக்கமே காவல்துறை வந்து நான் ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஏன்னா நானே ஒரு காவல்துறை வேலைக்கு போகணும்னு தான் ஆசைப்பட்ட ஒரு பொண்ணு. என்னுடைய வாழ்க்கையில 16 வயதுல நான் தொலைச்சேன். இன்னைக்கு அதே டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் எனக்கும் அந்த பேர் தான் கிடைக்கும். எங்க டிபார்ட்மெண்ட்டை பார்த்தாலும் சல்யூட் அடிப்பாங்க. எவ்வளவு பெரிய அதிகாரம் தான் நம்மளை பார்த்து சல்யூட் அடிக்கிறாங்கன்னா நம்மளுடைய பேச்சு தான். ஆனா இன்னைக்கு நான் வந்து காவல்துறையை மதிக்காம பேசுறேன்னு இங்க இருக்கிற உளவுத்துறை யார் என்ன கண்காணிச்சு பேசினா பேசிட்டு போறாங்க, என்னவோ பண்ணிட்டு போறாங்க. எதுக்காக பேசுறோம்? பாதிக்கப்பட்டது ஆகாசம் மட்டும் இல்ல, சாத்தாங்குளத்துல ஒரு பையனும் தகப்பனும், அடுத்து மடப்புறம் அஜித், அடுத்து எங்கெங்கேயோ நம்மளுடைய இளைஞர் நடுக்காவில ஒரு பொண்ணு. அதெல்லாம் இன்னும் நினைச்சா கூட ஒவ்வொரு இடத்துலயும் சொல்றதுக்கு இன்னும் அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா பேசுறதுக்கு நேரங்கள் இல்ல. எனக்கும் உங்களுக்கே தெரியும், உடல்நிலை சரியில்லாம சும்மா மாத்திரை போட்டு களத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு உடல்நிலை சரியில்லாட்டாலும் இருக்கிற இளைஞர்களை காப்பாற்றணும். ஏன்னா ஒட்டுமொத்த இளைஞர்கள் சப்போர்ட் நமக்கு மெயினா இருக்கு. அவங்களுடைய தாய் தாப்பா ஒவ்வொரு இடத்துலயும் என் பிள்ளைகளுக்கு வழக்கு வந்துருமோ அப்படி சொல்லிட்டு போறாங்க, இப்படி சொல்லு. இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. முதல்ல தாய் தாப்பா முதல்ல சப்போர்ட்டா பிள்ளைகளுக்கு எந்த இதுலயும் துணிச்சலா நாங்க இருக்கோம்னு அதுதான் முதல் நம்ம பிள்ளைகளுக்கு தாய் தாப்பா முதல்ல சப்போர்ட்டா இருக்கணும்.
எந்த இடத்துல நீ துணிச்சான்றா, நாங்க இருக்கோம் பின்னாடி அப்படின்றணும். அதுதான் நம்மளுடைய வெற்றியே. இன்னைக்கு ஆகாசுக்கு நடந்த மாதிரி, சாத்தாங்குளத்துல நடந்த மாதிரி, அஜித்துக்கு நடந்தது மாதிரி எவ்வளவு விஷயங்களை அடுக்கடுக்கா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏன் எதுக்கு டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறாங்க? டிபார்ட்மெண்ட்ல சம்பளம் கொடுக்கலையா? மாசம் மாசம் சம்பளம் கொடுத்தானே நல்ல குடும்பத்தை அவன் குடும்பத்தை ஜாலியா வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன பண்ணான்? ஒரே ஒரு இந்த மதுவால ஒரு குடும்பம் செதஞ்சு போச்சு. அவனுக்கு ஒரு வேலை பார்த்தவனுக்கு அந்நாடு கொடுக்குற கூலிய குடியான்னு தானே அவன் கேட்டான், நீதியை தானே கேட்டான். அவனுக்கான நீதியை தான் கேட்டிருக்கான் அந்த பையன். தவறா எதுவும் சொல்லல. அவனுக்கான ஒரு நீதியை, நீ உன்னாலதானே அந்த குடும்பம் இழந்துட்டு இருக்கு, அவனுக்கான நீதியை கொடுன்னு தான் கேட்டிருக்கான். ஆனா அவனையே அந்த டிபார்ட்மெண்ட்ல வேகு பார்த்திருக்கான். வேகு பார்த்து என்னத்தையா நீ சாதிச்ச? அவனை அடிக்கும் போது, அவனை இந்த மாதிரி சித்திரவதை பண்ணும் போது, உன்னோட பிள்ளைய உன் கண்ணுக்கு தெரியலையா? உன்னுடைய அண்ணன் தம்பி பிள்ளைய கண்ணுக்கு தெரியலையா? யார நினைச்சு நீ இதை பண்ண? உடனே நம்ம என்ன சொன்னாலும், டிபார்ட்மெண்ட்ல என்ன சொன்னாலும் இந்த பாமரப்பட்ட மக்கள் நம்புவாங்க. இதைத்தான் நினைக்கிறான். எவனை பாரு, இந்த பாமரப்பட்ட மக்கள் நம்ம என்ன சொன்னாலும் நம்பி நம்மள எந்த ஒரு இதுவும் எடுக்க மாட்டாங்க. அவங்க நம்ம இப்படியே பண்ணிக்கிட்டே இருப்போம். அவங்க தொடர்ச்சி அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களால என்ன பண்ண முடியும்? 4 நாள் குரல் கொடுப்பாங்க, போராடுவாங்க, திரும்ப அவங்க குடும்பத்தை பார்க்கணும். அவங்களால என்ன பண்ண முடியும் தான் இந்த உளவுத்துறையும் டிபார்ட்மெண்ட்ல நம்மள சித்தரிச்சுட்டு இருக்காங்க. அவன் எங்க இருக்கான்னு அவங்க குடும்பத்தை, அவங்க தகப்பான கூட்டி வச்சுவிட்டு திரும்ப அவங்க தாய் 6 மணிக்கு மேல ஸ்டேஷன்ல ஒரு பெண்ணுக்கு உள்ள அலோடே இல்ல. ஆனா அந்த ஒரு தாய ஒரு ஜாதியை சொல்லி பேசியிருக்கான். அவன் பொண்டாட்டிய பேச விட்டா வேடிக்கை பார்ப்பாங்களா? டிபார்ட்மெண்ட்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா? அவன் பொண்டாட்டி இதே மாதிரி நம்ம போய் கேட்போமா? விடுவாங்களா? டிபார்ட்மெண்ட் உள்ளவங்க சொல்ல விடுவாங்களா? பேச விடுவாங்களா? ஏயா என் பிள்ளைய காணோனா என் அப்பனை கொண்டு போய் வச்சுட்டா, அடுத்து என் அம்மாவை கூட்டிட்டு போய் உன் மயம் வரதுக்கு ஒன்னத்து கொண்டு வச்சுட்டா, மிரட்டல் விட்டுட்டா, அடுத்து என் பிள்ளைய எங்கேயா கூட்டிட்டு போன? குதிக்காத ஒருத்தனை போய் குதிச்சோம்னு ஒரு பரப்பி, அவன் ஏன் உண்மையே அதான் கடவுள் இருக்கான், எங்களுக்கு கடவுள் இருக்கிறதுனாலதான் அவனை காட்டி கொடுத்துட்டு அவன் ஒரு நீதிபதி உண்மையை சொல்லியிருக்கான். நீ அடிக்கிறையே, அந்த அடிக்கும் போது உன்னுடைய பிள்ளை அவன் அலற சத்தத்துல உன் பிள்ளைங்க தோணலையா? உன் அண்ணன் தம்பி தோணலையா? அந்த கல்லை கீழே வச்சு, கல்லுக்கு மேல காலை வச்சு, சாக்க கெட்டி நீ அடையாளம் தெரியாம அடிச்சாலும் கடவுள் காட்டி கொடுக்க மாட்டாரா? அவன் என்ன துடிச்சிருப்பான்? அவன் துடிச்ச துடிய நீ துடிக்க வேணாமா? நீதித்துறையும் பார்த்துட்டு தானே இருக்கு, இந்த தமிழக அரசும் பார்த்துட்டு தானே இருக்கு. எத்தனை ஆட்சி வந்தாலும் நமக்கு இதுதாயா பாமரப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவோம்? நம்ம இப்படியே போராட்டம் நம்ம காலமெல்லாம் போராடிக்கிட்டே தான் இருக்கணும். இதான் நம்மளுடைய இதை நாம நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்பயுமே பாதியோட அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய போராட்டம் என்ன? பாதி வெற்றி அடைஞ்சிட்டோம், இன்னும் நம்ம வெற்றி அடைவோம். இது நம்மளுடைய தன்னம்பிக்கை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மக்களுடைய எண்ணமும். ஐயா நல்லா தெளிவா சொன்னார். அவர் இன்னைக்கும் அவருடைய வயது என்ன, அவருடைய வயதிலேயே இந்த மக்கள்கிட்ட அவருடைய முறைப்பாட கரெக்டா பேசுறாரு. மாற்று சமுதாயத்தில் உள்ளவங்க கூட இன்னைக்கு அண்ணாவை பத்தி சொல்லுவாங்க. சுபாஷ் சேனை தமிழ்நாடு நிறுவன தலைவர் மகாராஜன் அண்ணனுக்கு ஒரு நாள் தான் கால் பண்ணேன். ஆனா இந்த மாதிரி ஒரு நாள் தானா நான் என் தம்பியை பார்த்தேன், இன்னைக்கு இழந்துட்டேனா, அவனை இன்னைக்கு இந்த தம்பிக்கு நடந்தது மாதிரி ஒட்டுமொத்த சமுதாயத்தில் இன்னொரு தம்பி நான் இழந்துடக்கூடாதுனா, தங்கச்சி களத்துல இருக்கேன்னு நினைக்க வேணாம். நம்ம பிள்ளைய கொடுத்ததுக்காக நீ களத்துக்கு வானான்னு சொன்ன ஒரு காரணத்தினால இந்த சமுதாயத்தெல்லாம் தடுத்து அவருடைய சமுதாயத்தை அவரை விமர்சனம் பண்றான். தற்கூரி நாயிங்க. அவர் ஒரு முக்குளத்தூர் சமுதாயமா பார்க்காம சொந்த தம்பியா நினைச்சு இங்க நீதி கேட்டு குரல் கொடுத்தாரு. அவருக்குள்ள உணர்வு கூட ஏன் என்னுடைய சமுதாயத்தில் இல்லாம இருக்கீங்க? ஏன் நம்ம இன்னைக்கு அணிதிரண்டு இத்தனை பேர் இருந்தா மத்த யாருமே நமக்கு தேவையில்லையே. இந்த இழப்பு நமக்கு மீண்டும் தொடர்ச்சியா வருது. அந்த இழப்பை தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல ஒற்றுமையா இருக்கணும். நம்ம என்னைக்கு ஒற்றுமையா இருக்க போறோம் சொல்லுங்க? அவ வீட்டுல நடந்த ஏன் நாம வரணும்? நம்ம வீட்டுல எல்லார் வீட்லயுமே பிள்ளைங்க இருக்கு. எல்லாருமே நம்ம போராடக்கூடிய ஒரு இடத்துலதான் இருக்கணும். நமக்கும் ஒரு பிள்ளை இருக்கு, நம்மளும் இழந்துடக்கூடாது.